ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னன்னா மீஷோவில் நான் வாங்கின கிச்சன் ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டிஃபிஷியல் கிரேஸ் மேட்டு. இது பேக் ஆஃப் 2 வருது. மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் தான். நான் வந்து காம்போ ஆஃபரில் எடுத்தேன். ஆஃபர் வந்துட்டு 137. ஆனால் வந்து மீஷோவில் இப்போ கரண்ட் ரேட் வந்து 156. செகண்ட் ஒன் வந்துட்டு மெஷரிங் கப்ஸ் வாங்கும் போதே வந்துட்டு சிலிக்கான் ஸ்பேச்சுலாவும் அண்ட் ப்ரஷ்ஷும் வந்துட்டு ஆஃபராக கொடுத்தாங்க. அதோட மெஷர்மெண்ட்டு எல்லாமே வந்துட்டு கடையில் நம்ம எவ்வளோ வாங்குவோமோ அந்த மெஷர் வந்து அந்த கப்லேயும் வந்துட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா பிளாஸ்டிக் தான். கலர் வந்து பிளாக்கு. இதோட அளவுகள் எல்லாமே வந்துட்டு நம்மளோட அந்த ஸ்பூனோட அளவும் வந்துட்டு அதுலேயே கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் அந்த கப்போட மெஷர்மெண்ட்டு அது எல்லாமே கிராமில் எல்லாமே வந்துட்டு அளவெல்லாம் அதுலேயே கொடுத்துருக்காங்க. அளவுகள் எல்லாம் வந்து ஸ்பூன்லேயே அதுலேயே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்துட்டு 100 வந்துட்டு 17 ருபீஸ் வாங்கினேன். ஆனால் வந்துட்டு இப்போ கரண்ட் ரேட் வந்து 122ன்னு இருக்குது. எனக்கு வந்து 50% வந்துட்டு ஆஃபர் கிடச்சிது. இதோட கோடு எல்லாமே வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்துட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு இதில் வந்து மொத்தம் செட் ஆஃப் 5 வருது. கலர் வந்து கிரே கலரு. அதுக்கப்புறம் கிச்சன் கிளீனிங்க்கு, கார் கிளீனிங் அண்ட் ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சூப்பர் குவாலிட்டி. குவாலிட்டியெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. நான் வந்துட்டு இதோட கோடு வந்து கொடுக்குறேன். மொத்தம் 5 வருது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 163 நான் வாங்கினதுக்கு, அதாவது இப்போ கரண்ட் ரேட்டு. ஆனால் நான் வாங்கினது வந்து 152க்கு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து 2 in 1 விண்டோ கிளீனரு. இது வந்து ஸ்பூனும் அதுலேயே இருக்கும், ப்ரஷ்ஷும் அதுலேயே இருக்கும். கலர் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூவு. மொத்தம் பேக் ஆஃப் 2 கிடச்சிது எனக்கு காம்போ ஆஃபரில். மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் தான். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 80 ருபீஸு. ஆனால் நான் 75 ருபீஸுக்கு வாங்கினேன். எனக்கு வந்து 5 ரூபா ஆஃபர் கிடச்சிது. இதோட கோடும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய விண்டோவுக்கு வந்து இது செட் ஆகலை. ஸோ அது வேஸ்ட்டு தான், நான் ரிட்டன் போட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து மேஷர் காம்போவாக வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரெஷர் எல்லாமே சேர்த்து நான் வந்து காம்போவாக வாங்கினேன். இந்த லெமன் ஜூஸ் அந்த மாதிரி இது எல்லாமே காம்போவாக வாங்கினேன். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அந்த மேஷர் தான். மேஷரோட ஹேண்டில் வந்துட்டு வுட்டில் இருக்குது. வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு மெட்டீரியல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். காம்போ ஆஃபரில் வந்துச்சு. இதுக்குமே வந்துட்டு சிலிக்கான் ஸ்பேச்சுலா வந்துட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதோட ப்ரஷ் வந்து கொடுத்தாங்க. செட் ஆஃப் மொத்தம் எனக்கு வந்து 4 ஐட்டம்ஸ் வந்து கிடச்சிது. ரொம்ப டிஸப்பாயிண்டட் என்ன அப்படின்னா இந்த லெமன் ஜூஸ் பிளேயர் தான். இது வந்து லெமன் வந்துட்டு உள்ள பெரிய லெமனாக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் இதாகும். ஆனால் இந்த இடத்துல நல்லா ஃபுல்லாக அமுக்க முடியல. அமுத்தி ப்ரெஷ் பண்ணி இது பண்ண முடியல. அது வந்து இடிச்சுக்குது. அந்த இடிச்சிட்டு இருக்கிறனால அந்த ஜூஸ் வந்து ஃபுல்லாக வரமாட்டேங்குது. திரும்பவும் நம்ம எடுத்து கையில் வந்து புழிஞ்சு விட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது எனக்கு பிடிக்கல. மற்ற எல்லாமே ஓகே தான். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்துட்டு ஜூஸ் இந்த மாதிரியெல்லாம் குடிக்கிறதுக்கு, மில்க்கு ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கிறதுக்காக வந்து கிளாஸில் வந்து 2 டம்ளர் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நான் வாங்கினது வந்து 183. ஆனால் இப்போது வந்துட்டு 195ல் இருக்குது கரண்ட்டில். ஸோ எனக்கு 12 ருபீஸ் வந்து ஆஃபர் கிடச்சிது. இதோட மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிளாஸு நல்ல வெயிட்டாக இருக்குது. குவாலிட்டியெல்லாம் வேறு லெவல் சூப்பராக இருக்குது. பேக்கிங்குமே கூட வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் நல்லாவே வந்துருந்துச்சு. ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே எந்த டேமேஜும் இல்லாமல் சூப்பர் ஃபினிஷிங்கில் வந்திருந்தது. பார்க்கவே செம்ம லுக்காக இருந்துச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் இது வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மோட்டிவேஷ்னல் வாட்டர் பாட்டிலு வித் ஸ்ட்ராவோடு வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ப்ராடக்ட்டு. இதோட ப்ராடக்ட் வந்து அதோட மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் தான். ஆனால் குவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. சீரியஸ்லி இதில் வந்து 3 அளவு வந்து மொத்தம் கொடுத்துருந்தாங்க. ஒன்று 2000 ml, 800 ml, 300 ml அந்த மாதிரி பேக் ஆஃப் 3 வந்தது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
4112. ஆனால் நான் வாங்கினது 344க்கு தான் வாங்கினேன். ஸோ எனக்கு 68 ருபீஸ் வந்து ஆஃபரில் வந்து கிடச்சிது. நீங்களும் நான் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி மீஷோவில் ஆர்டர் பண்ணோன்னா அந்த மகா இண்டியன் சேல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையவே மணி வந்து சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ப்ராடக்ட் எல்லாத்தையுமே விசிட்டில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் அந்த ஆஃபர் விடும்போது வந்து நான் இந்த மாதிரி வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது நம்மளுக்கு நிறைய மணி சேவ் ஆகும். என்ன மாதிரியே நீங்களும் இருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. அது வந்து 2 லிட்டர் அளவுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 800 எம்எல்ல தான், 1 லிட்ரு ஃபுல்லாக பிடிக்காது, 800 எம்எல் பிடிக்கும். அதுக்குள்ளேயே ஒன்று சின்னதாக கொடுத்துருக்காங்க, ஜூஸு இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம். அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு அந்த குட்டியாக இருக்கிறது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே பட்டன் மெத்தட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டில்லையுமே வந்துட்டு அந்த மோட்டிவேஷனல் கோடெல்லாம் அப்படியே எழுதியிருக்கு. நல்லா இருக்குது குவாலிட்டி. நான் வந்து கலர் வந்து வேறு கலர் போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு வந்தது வந்து பிளாக் தான் வந்தது. ஸோ பிளாக்குமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஐ லைக் பிளாக் தான். அதனால் நானும் ரிட்டன் போடல, இந்த பிளாக்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே வச்சுக்கிட்டேன். ஸோ நான் சொன்ன குட்டி பாட்டில் இதுதான். ஜூஸ் எல்லாம் வந்து ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போகலாம். இதுவுமே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இது வாங்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்துட்டு காம்போவாக எடுத்திருக்கேன். ஒன்று வந்துட்டு ஐஸ் க்யூப் ட்ரேவும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஐஸ் ரோலரும் 2 வந்து கிடச்சிது. இது வந்து காம்போ ஆஃபரில் தான் எடுத்திருக்கேன். மெட்டீரியல் வந்து சிலிக்கானு வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 132. ஆனால் நான் வாங்கினது கரண்ட்டில் வந்துட்டு 148 இருக்குது. ஸோ நான் 16 ருபீஸ் வந்துட்டு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஷியல் ரோல் ஆன் வந்துட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதேமாதிரி ஐஸ் ட்ரேவும் வந்துட்டு வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதுவும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்துட்டு ஹேண்ட் பிளெண்டரு. ஸோ வெரி 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 டிஸப்பாயிண்டட். எனக்கு இது பிடிக்கவே இல்லை. ஸோ வாங்கும்போது ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். ஆனால் வந்துட்டு அந்த ப்ரெஷரை நம்ம ஹேண்டில் அழுத்த வந்துட்டு அது உள்ளே உடஞ்சிருச்சு. அது உடஞ்சனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. நான் வந்துட்டு ரொம்ப நாள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணேன். அதனால் அது ரிட்டன் போட முடியல. ஸோ அதை அப்படியே விட்டுட்டேன். அது அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து குக்கிங் ஸ்பூனு. மொத்தம் காம்போ ஆஃபரில் 7 வருது. மெட்டீரியல் வந்து உட்டன் தான். ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 130 ருபீஸு. இதோட ஃபினிஷிங்கும் சரி, குவாலிட்டியும் சரி, எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஸ்பூன் மட்டும் நான் யூஸ் பண்ணி அது வந்து உடஞ்சிருச்சு லைட்டாக. ஸோ எப்படி இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாள் லைஃப் வரும். வேறு லெவல். இதுவும் ஓகே, சூப்பர் குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஸ்பூன் ரெஸ்ட்டு. இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கரண்ட்டில் வந்து 175 இருக்குது. ஆனால் நான் 168க்கு தான் வாங்கினேன். இது வந்து பேக் ஆஃப் 2 வருது. ஒன்று அம்மாவுக்கு கொடுத்துட்டு ஒன்று நானே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் இதோட ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. குவாலிட்டியும் சொல்லவே வேணாம், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து லாக் அண்ட் லாக் கண்டெய்னர். இது வந்துட்டு 350 ml கெப்பாசிட்டி. பேக் ஆஃப் 3 வருது. மெட்டீரியல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஆனால் அதோட லிட்டு மட்டும் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. அண்ட் தென் இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 245க்கு நான் வாங்கினது. ஆனால் அதோட கரண்ட் ரேட் வந்து 253ல் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நல்லா டைட்டாக லாக் ஆகுது. லூஸாக நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணுறதும் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். அப்புறம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. சூப்பர் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை, சும்மா லைட்டாக ஓகே. அது அமுத்தோம்னா அப்படியே நொடுங்குது. அப்புறம் அந்த லாக்கும் வந்துட்டு நல்லா லாக்கு அந்த கடிக்க மாட்டேங்குது. அதுவும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி கடிக்கிற மாதிரி போடுற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒன்று தான் இதில் வந்து சொல்ல வேண்டியது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். நீங்கள் பிடிச்சிருந்தா வாங்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்பவே வெரி வெரி சூப்பர் ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கேஸ்ட் அயான் தோசை தவா தான் இது. ரொட்டி சப்பாத்தி எல்லாத்துக்காக நான் வாங்கினேன். மெட்டீரியல் வந்து அயனு. இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 240 வந்து கரண்ட்டில் இருக்குது. பட் நான் வாங்கினது 200க்கு தான் வாங்கினேன். வுட்டன் ஹேண்டிலோட வருது.
இது வந்து வேறு குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, செம்ம வெயிட்டாக இருக்குது. பாருங்கள், அளவு பாருங்கள், நல்லாவே பெருசாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் மஸ்ட்டு ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வாங்கலாம், தைரியமாக வாங்கலாம், ட்ரஸ்ட் மீ. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பை தட்டினாவே போதுங்க, எல்லா இதுலேயும் இது வரும், கண்டிப்பாக வரும். ஸோ கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இது வந்து ஆயில் பாட்டில் தான். ஸோ இது கூட காம்போ ஆஃபர் தான். இதில் வந்துட்டு ஒரு ஆயில் டிஸ்பென்சர் பாட்டிலு. மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளாஸ் தான். ஒரு 500 ml பாட்டில் வந்துட்டு 2 ஆயில் பாட்டிலு. அதுக்கப்புறம் 5C ஜார் வந்துட்டு ஒரு 120 ml சைஸ் இருக்கும். பேக் ஆஃப் 6 வருது. அதுக்கப்புறம் இதோட காம்போ ஆஃபரில் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு அந்த ஸ்பேச்சுலாவும் அதோட ப்ரஷ்ஷும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம ஆயிலெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு ஃபனலும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து இதோட ஐட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11, மொத்தம் 11 ஐட்டம் இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் கரண்ட்டில் வந்துட்டு 287. ஆனால் நான் வாங்கினது வந்து 250க்கு வாங்கினேன். குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. கிச்சனில் வேலை செய்கிறவங்களுக்கு பொறுமை ரொம்பவே முக்கியங்க. அப்படி பொறுமையாக இருக்கோங்கிறதுக்காக தான் நமக்கு பொறுமையாக பொண்ணுங்க இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது. ஆனால் பொறுமையாக செஞ்சோம்னா தான் நம்ம கையில் காலில் ஏதாவது சூடு வச்சுக்காமல் இருக்க முடியும். அதனால தான் வந்துட்டு இந்த கிளாஸ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பொறுமையாக செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுக்காக வந்துட்டு எல்லாமே கிளாஸு, பீங்கான் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதோட முதல் அடியாக தான் வந்துட்டு இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ப்ராடக்ட்டு. உங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ட்ரஸ்ட் மீ, சூப்பராக இருக்குது. நானும் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் இதோட ரிவ்யூ எல்லாமே. இது எல்லாமே மொத்தமாக நான் வாங்கினது கிடையாது. அப்பப்போ ஒன்று ஒன்றா வாங்கி சேர்த்து வச்சது இப்போ மொத்தமாக லாங் வீடியோவாக நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ரொம்ப டிஸப்பாயிண்டட். பிளாஸ்டிக் வந்து கண்டெய்னர் தான். ஒரு 6 காம்போவில் நான் வந்துட்டு வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 1000 ml வரும், 1000 ml வரும். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் வாங்கினேன். சைஸு அதோட இது எல்லாமே மாடல் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் பேக்கிங் ரொம்ப இதாக கொடுத்துருந்தாங்க. எல்லாமே எல்லா பாக்ஸும் நொடுங்கி நொடுங்கி இருந்துச்சு. அதோட வெளியே பாக்ஸ் தான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உள்ள கண்டெய்னர் எல்லாமே நொடுங்கி இருந்துச்சு. நான் அதுவுமே லேட்டாக தான் பார்த்தேன். ஸோ ரிட்டன் போட முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்கின ப்ராடக்ட் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். பாய்.